ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையக மக்கள். அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. நாம் இப்பொழுது நவகிரகங்களில் சுபகிரகமாக விளங்கும் சுக்கிர பகவானை பற்றி பார்க்கலாம். இவருடைய பெயர் பார்கவன் ஆகும். இவர் காசியில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து 12 காலம் கடுந்தவம் செய்தார். ஈசன் இவர் தவத்தை மகிழ்ந்து பார்கவன் என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சுக்கிர பகவானாக விளங்கும் சுக்கராச்சாரியார் இவர் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் வரம் வேண்டும் என்று வரம் வாங்கினார். இவர் இறந்தவர்களை உயிர்ப்பித்த வரம் பெறுவதற்கு அமிர்த சஞ்சீனி மந்திரத்தை உபதேசம் செய்தார் சிவபெருமான். இதை அறிந்த அசுரர்கள் சுக்கிரனை குலகுருவாக ஏற்றுக்கொண்டனர். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட போரில் இறந்தவர்களை அமிர்த சஞ்சீனி மந்திரத்தால் உயிர் பிழைக்க செய்தார். இதனால் தேவர்கள் எண்ணிக்கை குறைந்து அசுரர்கள் எண்ணிக்கை அதிகமாக தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவன் தன் அளித்த வரத்தை தவறாக பயன்படுத்தியதால் சுக்கிரனை சிவபெருமான் விழுங்கிவிட்டார். பல காலம் வயிற்றிலே இருந்த சுக்கிரன் அமரர்கள் சிவனை வேண்டி தவம் இருந்த காரணத்தால் சுக்ல வழியாக வரச் செய்தார் சுக்கிரனை. அப்படி வந்ததால் சுக்கிரன் எனும் பெயர் பெற்றார். இவர் தூய வெள்ளையாக வந்ததால் வெள்ளி என்ற பெயரும் பெற்றார். அதனால் எல்லோரும் வணங்கும் கிரக பதவி பெற்றார். ஒருமுறை மகாபலியிடம் திருமால் வாவன அவதாரம் எடுத்து 3 அடி மண் கேட்டபோது கமநல நீரின் வழியாக நீர் வராமல் வண்டு உருவம் எடுத்து துவாரத்தை சுக்கிரன் அடைக்க திருமால் தர்பையால் குத்தி எடுக்க அசுரகுருவின் கண்கள் குருடாகியது. இதனால் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் குறைந்தால் கண் பார்வை பிரச்சனை ஏற்படும் என்று புராணங்கள் கூறுகின்றன. இவருடைய சிறப்புக்கள் சந்தோஷங்களையும் வாரி வழங்கும் வள்ளலாக சுக்கிரன் நவகிரகங்களில் திகழ்கின்றார். திருமண பந்தமும் மகப்பேறு மற்றும் வீடு வாகனம் நாடகம் நடிப்பு அலங்காரங்கள் சுக வஸ்திரங்கள் சுக வாழ்வு அளிக்கும் கிரகமாக விளங்குகிறார். இவர் கோயில் கொண்டுள்ள இடம் கும்பகோணத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் கஞ்சனூர் என்ற இடத்தில் கோயில் கொண்டுள்ளார். புராதன பெருமைகள் கொண்ட திருத்தலம் கஞ்சனூர், சதுர்வேதி மங்கலம், நல்லாற்று கஞ்சனூர், நாட்டுக்கஞ்சனூர், புலாசாவனம், பரசாபுரம், கம்சபுரம், அக்னிபுரம், மோட்சபுரம் என்று பல பெயர்கள் உண்டன. கம்சன் வழிபட்டதால் இத்தலம் கஞ்சனூர் எனப்பட்டு பின்னாளில் கஞ்சனூர் என மறுவிதியாக ஸ்தல வரலாறு புராணங்கள் கூறுகின்றன. இங்கு இறைவன் நாமம் அக்னீஸ்வரர். முக்தி தல விருட்சமாக சுக்கிரதலம் எனப்படுகிறது. சுக்கிர பரிகார ஸ்தலமாக விளங்குவது சுக்கிரனுக்கே உரிய தலமாக கஞ்சனூர் இருந்தாலும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலும் பெருவேலூர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கோயிலும் அபிமுக்தீஸ்வரர் கோவிலும் திருவெள்ளியங்குடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கோவிலும் ஸ்ரீ ராமர் கோவில் போன்ற கோயிலும் சுக்கிர பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. சுக்கிரனுக்கு உரிய நிறம் வெள்ளை. வாகனம் முதலை, குதிரை மற்றும் கழுகு. இவருடைய தானியம் மொச்சையாகும். இவர் உகந்த கிழமை வெள்ளிக்கிழமையாக கூறப்படுகிறது. சுக்கிர காயத்ரி மந்திரம் நாம் இப்போது சொல்லலாம்.
ஓம் அச்வத்வஜாய வித்மஹே தன்னோர் வரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இந்த மந்திரம் சுக்கிர பகவான் மந்திரமாக சொல்லப்படுகிறது. இந்த மந்திரத்தை நாமும் ஜெபித்து அப்பன் முருகன் அருளாசியுடன் சுக்கிரனுடைய அருளும் பொருளும் பெற்று குடும்பத்தில் சுகவாழ்வு வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் கிடைக்கப் பெறுக. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையக மக்கள். முருகனின் மகன் ரவி முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா 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 அரோகரா.